ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆர்கே. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு கோவில் தான். இப்படி ஒரு கோவிலை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். நமக்கு எவ்வளோ கஷ்டம், இன்பம், துன்பம் எது வந்தாலும் சரி, ஒரு செகண்ட் கனவுல நினைப்போம், முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் வருவோம். ஏன்னா அப்படி பண்ணுறதுனால நமக்கு அங்கே ரிலாக்ஸ் கிடைக்கும். அதனால் அப்படி நாங்கள் வந்த இடம் தான் இந்த கோவில். இந்த கோவில் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதுலேயும் என்ட்ரன்ஸ் வேற லெவலில் இருக்கும். சிவனும் அதில் கஜலட்சுமி, விஷ்ணு, யானை, குதிரை, லட்சுமி, இன்னும் முனிவர் சிலன்னு என்னென்னமோ ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. வைகுண்டத்தை நோக்கி பறக்கிற மாதிரி சிறக விரிச்சபடி கருட பூர்வமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க. சிலையாக வச்சிருக்கிறாங்க. சங்குல சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி, அதுக்கு பக்கத்துல விஷ்ணு பகவான் நிக்கிற மாதிரி ரொம்ப உயரமான சிற்பம் இருக்குது. இதெல்லாம் எங்க இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கேரளா மாநிலம் திருச்சூர்ல பெருங்கோட்டுக்கரை தேவஸ்தானம் ஸ்ரீ விஷ்ணு மாயா சுவாமி கோவில் தான். இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்துற ஒரு விஷயமோ இல்லை நோயோ அடியோட குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை வரவேற்கிற மாதிரி சிற்பங்களும் ரொம்ப அழகா இங்க என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்கிறாங்க. பக்கத்திலேயே நந்தீஸ்வரர் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறாங்க. அதுவும் கொம்புகள்லாம் பாருங்களேன், வேற லெவல்ல கொம்போட பெரிய உருவமா ரொம்ப அழகா சிவனை பார்க்குற மாதிரி சிவன் இது சன்னிதானத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இவ்வளவு நேரமா நம்ம பார்த்தது ஃபுல்லாமே கோயிலுக்கு வெளில தான். கோயிலுக்குள்ள போனீங்கன்னா சத்தியமா வெளில வர்றதுக்கே உங்களுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு பூவால ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தாலே நம்ம மனசு ரொம்ப அமைதியா மன திருப்தியா இருக்கும். அதுலயும் முக்கியமா வருஷம் 365 நாளும் மதியம் 12 மணிக்கு அந்த விஷ்ணு பகவானே குறி சொல்றாங்களாம். அதற்கான பரிகாரமும் அவங்களே சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். பட் நாங்க வந்தது ஈவினிங் டைம் தான். நெக்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வாங்க. ஒரு முறையாச்சும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நம்புறீங்க. ஏன்னா நம்புறீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக கடவுளை நம்பாதவங்க இருக்கலாம். பட் அதிக பேர் கடவுளை நம்புறவங்க தான் இருக்கிறோம். முக்கியமாக நான் இருக்கிறேன். எனக்கு உள்ளே வந்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் இங்கே விநாயகர் சிலையெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகா ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிக்கிற மாதிரி ரொம்ப அழகா ரொம்ப தத்ரூபமா. சீரியஸாக சொல்கிறேங்க, நீங்கள் எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ இடம் சுற்றி பார்த்துருப்பீங்க. கோவிலாக இருக்கலாம், இல்லை டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். நீங்கள் இங்கே ஒரு இடம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் உங்களுக்கு மன திருப்தி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக மன திருப்தியாக இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ டைம் கிடைச்சா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு தடவை இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு பாருங்கள். விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமெண்ட் பண்ண முடியாது உங்களால். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க, அவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபுல் ஹாப்பினஸாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ நான் பெரிய ட்ராவலரோ இல்லை பெரிய விளாக்கரோ கிடையாது. ஸோ நான் பார்க்குற விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர மற்ற யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காகவோ இல்லை யாரையும் கம்பல் பண்ணுறதுக்காகவோ இந்த வீடியோ கிடையாது. அதுலேயும் இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அந்த நாகம் அவங்கள கொடை பிடிக்கிற மாதிரியும், அந்த சிலை சாமி அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி அந்த நாகத்து மேலே. சீரியஸாக சூப்பரில். நம்ம பகலில் பார்த்ததை விட இப்போ நைட்டு அந்த லைட் செட்டிங்கோட அந்த சிலையெல்லாம் அந்த சிவன் உருவம்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. என்னடா இது வீடியோவில் வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பேசுறது வேற ஒருத்தவங்க இருக்கான்னு பார்த்துதா. இது என்னோட கணவர் தான். அவர் அதிகம் பேச மாட்டார்ன்றதுனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.